வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சவுத் இந்தியன் ஸ்டைல்ல சென்னா மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னா கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சுண்டல் 100 கிராம் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 எடுத்துருக்கேன். இஞ்சி 1 துண்டு அளவு, பூண்டு 4 பல்லு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ சென்னா மசாலா கிரேவி செய்கிறதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்து சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. சுண்டலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கிடுவோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்க போட்டுக்கலாம். இதெல்லாம் மசாலா அரைச்சி அதுக்கடுத்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலாலாம் சேர்த்துக்குருவோம். மிளகாய்த்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டாச்சு. அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்போதான் மசால் பொடி வந்து கருகாமல் இருக்கும். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி செஞ்சுருவோம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டி சூடாகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, பிரியாணி இலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கலாம். இப்போ மசாலாவை ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டலை இப்போ அது கூட சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் இப்போ சரி பார்த்துக்குருவோம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்க விட்டுருவோம் மசாலாவை. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்புல ஊற்றுறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கிருவோம். 2 சில்லு தேங்காய் சில்லு, 10 முந்திரி பருப்பு, சோம்பு 1 ஸ்பூன், 3ஐயும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே மட்டும் இதை ஊற்றினா போதும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.